Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. Meenakshi Faculty of Occupational Therapy. Admissions open for BOT and MOT. Apply now. பதவிக்காக கோஷ்டி பூசல் இருப்பது ஒரு வழக்கமான விஷயம். இங்க கோஷ்டின்றது ஒண்ணும் கிடையாது. இல்ல சார், பாராட்டுக்கு சொல்லல. வேற சொன்னேன். செயல் தலைவர் அழைப்பு முடியல சார், வரல அவரு. செயல் தலைவர் வரலாம், வந்து கொண்டிருக்கலாம், அறிவிக்கப்பட்டது, சொல்லப்பட்டது. அன்புமணி பேர சொல்லல அப்படின்ற வருத்தம் வந்து தொண்டர்கள் மத்தியில் இருக்கு. சொன்னேன். அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பாமகவில் ஏற்பட்ட உட்கட்சி பூசல் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. புத்தாண்டு சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற பாமக நிறுவனர் ராமதாஸ் பாமக மாநில இளைஞரணி தலைவராக தனது பேரன் பரசுராமன் முகுந்தனை அறிவித்திருந்தார். அதற்கு அவரது மகன் அன்புமணி கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து தனது ஆதரவாளர்களை பிரித்தெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டார். அப்போதில் இருந்து இருவருக்கும் இடையே ஏற்பட்ட பனிப்போர் சமீபத்தில் நடைபெற்ற சித்திரை பெருவிழா மாநாட்டிலும் நீடித்தது. இந்த மாநாட்டில் பேசிய ராமதாஸ், ஒழுங்கா கட்சி வேலை செய்யலன்னா உங்க எல்லார் கணக்கையும் முடிச்சிடுவேன், காக்கா பிடிச்சா ஒன்னும் நடக்காது, எம்எல்ஏ என்றெல்லாம் பார்க்க மாட்டேன், உங்களை கடலில் வீசிவிடுவேன் என சொந்த கட்சியினரையும் நிர்வாகிகளையும் பகிரங்கமாக எச்சரித்திருந்தார். ராமதாஸ் பேச பேச அருகில் அமர்ந்து கொண்டிருந்த அன்புமணியின் முகம் வெளிரியது. இந்த நிலையில் ராமதாஸின் இந்த பேச்சுக்கு சொந்த கட்சியினரே எதிர்ப்பு தெரிவித்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். இந்த பரபரப்பான சூழ்நிலையில் ராமதாஸ் தலைமையிலான பாமக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் இன்று நடைபெற்றது. பாமகவுக்கு 92 மாவட்ட செயலாளர்கள் இருக்கின்றனர். ஆனால் இந்த ஆலோசனை கூட்டத்தில் கிருஷ்ணகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 10 மாவட்டத்தின் முக்கிய தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். மற்ற மாவட்ட தலைவர்கள் தற்போது வரை கூட்டத்திற்கு வரவில்லை. இதனால் பெரும்பாலான மாவட்ட செயலாளர்கள் ராமதாஸ் ஏற்பாடு செய்த கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்ததாக கூறப்படுகிறது. அத்தோடு பாமக கட்சியைச் சேர்ந்த 5 எம்எல்ஏக்களில் 2 எம்எல்ஏக்கள் மட்டுமே இந்த கூட்டத்தில் பங்கேற்றுள்ளனர். பாமக தலைவராக உள்ள அன்புமணியும் இந்த கூட்டத்தில் பங்கேற்காத நிலையில் மற்றவர்கள் அவருக்கு ஆதரவாக இந்த கூட்டத்தை புறக்கணித்தார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது பாமக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கிடையே செய்தியாளர்கள் சந்திப்பில் ராமதாஸ் கூறுகையில், கலைப்போடு இருப்பதால் சிலர் கூட்டத்துக்கு வரவில்லை, கூட்டத்தை புறக்கணித்தவர்கள் மீது நடவடிக்கை தேவையும் இல்லை, பாமகவில் எந்த கோஷ்டி மோதலும் இல்லை, கூட்டத்தில் பங்கேற்க அன்புமணிக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டது, தனித்து நின்றாலும் 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற இலக்கு நிர்ணயம் செய்துள்ளோம் என ராமதாஸ் தெரிவித்துள்ளார். உங்களுடைய வாழ்த்துக்களை எங்களுக்கு தெரிவிங்கள். நீங்கள் எங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து விட்டோம் என்று நான் எடுத்துக்கொள்கிறேன். முதல் கட்ட மற்ற தொகுதியிலே அடுத்தது பேசுவோம். செயல் தலைவர் அழைப்பு முடியல சார், வரல அவரு. செயல் தலைவர் வரலாம், வந்து கொண்டிருக்கலாம், அவருக்கும் அறிவிக்கப்பட்டது, சொல்லப்பட்டது. பெரும்பாலான மாவட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. பெரும்பாலான அவர்கள் கொஞ்சம் கலைப்போடு இருக்கலாம். சில பேர் மாநாட்டுக்கு வேலை கடுமையாக இந்த வெயிலில் வேலை செய்வதனால சிலருக்கு களைப்பு இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் தொலைபேசியிலே பேசியிருக்கிறார்கள், என்னோடு பேசியிருக்கிறார்கள், தலைமை செயலாளர் அன்பழகனோடு. அவர் தான் இதெல்லாம் தலைமை செயலாளர் அன்பழகன் அவரோடு பேசியிருக்கிறார்கள். வராததற்கான காரணங்களை அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். அதனாலே எனக்கு இருக்கு. 12 ஆண்டுகளுக்கு பிறகு வன்னியர் மாநாடு நடந்தது. எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாம பிரச்சனை சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த மாநாட்டுல வந்து அன்புமணியை நீங்க பாராட்டவே இல்லை அப்படின்னு ஒரு வருத்தம் எல்லாத்துக்குமே இருக்கு சார் தொண்டர்களுக்கு. இல்ல, திருப்பத்தூர் ஆறுமுகத்தை மட்டும் நீங்க குறிப்பிட்டு பேர் சொல்லி பேசுனீங்க, அன்புமணி பேரை சொல்லல அப்படின்ற வருத்தம் வந்து தொண்டர்கள் மத்தியில் இருக்கு. சொன்னேன். இல்ல சார், பாராட்டுக்கு சொல்லல, வேற சொன்னேன். செயல் தலைவர் அன்புமணி என்று சொன்னேன். பாராட்டுல சார், கடைசியா பேசி முடிக்கும் போது நீங்க பாராட்டும் போது திருப்பத்தூர் ஆறுமுக மாநாட்டு குழு தலைவராக இருந்தாரு, அவரை நீங்க பாராட்டல அப்படின்றது. 2 மாசமா அங்கேயே உட்காந்து பாராட்ட வெயில் உடம்பு வச்சு வேலை செய்தார்களால அவரை பாராட்ட வேண்டிய
சிலர் புறக்கணித்திருக்கிறதா சொல்றாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த கூட்டத்துக்கு வராம புறக்கணிப்புன்னு சில தகவல் வந்து யார் பேர்லையும் அவர்களாக விரும்புகிற வரை அவர்களை நீக்க தேவையில்லை. சில பேர் அவர்கள் விருப்பம் தெரிவிப்பார்கள், என்னால் இனி செயல்பட முடியாது, நான் களைப்பாக இருக்கிறது, ஏதாவது இருக்கிறது, காரணம் இருக்கிறது, போல நமக்கு சரியில்லை என்று எவ்வளவு சொன்னால் அவர்கள் விருப்பப்படி அவர்கள் மாற்றப்படுவார்கள். அவ்வளவுதான், வேற மாற்றப்படி மாற்றணும்னு ஒரு அவசியம் ஏற்படவில்லை. சார், வழக்கமா பிற கட்சியில வந்து பதவிக்காக கோஷ்டி பூசல் வடிக்கிறது வழக்கமான ஒரு விஷயம். ஆனா நம்ம கட்சியில பதவிக்காக கோஷ்டி பூசல் இருப்பது ஒரு வழக்கமான விஷயம். ஆனா பாமக மகனுக்குமே இதே ஒரு கோஷ்டி பூசல் இருக்கு அப்படின்னு சொல்லி கருத்து நிலவுது. இங்க கோஷ்டின்றது ஒண்ணும் கிடையாது. ஆமா, நீங்களே வந்து எப்ப வரும்னாக்கா மார்கழி மாசத்துல அஜரம் மாடிட்டு போகும்போது அந்த பஜன கோஷ்டி தான் வரும். பண்டரிபுரம் போகலாம், பண்டரிபுரம் வாழலாம் அப்படின்னு அந்த பாட்டை பாடிட்டு போவாங்க, சுண்டல் கொடுப்பாங்க. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.